பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வம் நம்மளை விட்டு போயிடுது. அந்த தெய்வத்தை எப்படி வர வைக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு செயலை ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்த தெய்வத்தை எப்படி தன் வசப்படுத்துறது நம்ம சொன்னால் எப்படி அந்த தெய்வம் கேட்கும். அதாவது தன்னுடைய சொல்லுக்கும் தன்னுடைய மந்திரத்துக்கும் தான் நம்மளுடைய தெய்வம் கட்டுப்படணும். அந்த வித்தையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதிராளிகிட்ட போய் மாட்டிக்கின்னு கட்டில் இருந்த நம்ம தெய்வம் கட்டை விடுவிச்சு நம்ம கிட்ட கொண்டாந்தாச்சு. இனி நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் தன்னுடைய சொல்லுக்கு தான் கட்டுப்படணும், தான் சொல்லக்கூடிய வாக்குக்கு தான் அது கட்டுப்படணும் அப்படின்னக்கூடிய ஒரு புத்தி மாற்றத்தை நம்ம எப்படி ஏற்படுத்தி நம்ம தெய்வத்துக்கு தன்னுடைய சிந்தனையை எப்படி நம்ம கொடுக்குறதுன்னக்கூடிய ஒரு பதிவை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்தை நம்ம அழைச்சாந்தோம். எப்படி அழைச்சாந்தோம்? நம்ம தெய்வத்தை கட்டு உடைச்சி எதிராளிகிட்ட இருந்து நம்மளுடைய ஆலயத்துக்கோ இல்லை தன்னுள்ளேயோ தன்னுடைய தெய்வத்தை நம்ம கொண்டாந்து வச்சோம். 3 நாளைக்கு மேலே என் தெய்வம் நிற்கலை, 4 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது, மறுபடியும் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய தெய்வம் நிற்கலை, மறுபடியும் அது போய்கினே இருக்குது. வந்த தெய்வம் நிரந்தரமாக என்கிட்ட நிற்கணும், என்னுடைய பேச்சையும் கேட்கணும். என்னுடைய பேச்சுக்கு கேட்க மாட்டுது, என்னுடைய பேச்சுக்கு அடங்க மாட்டுது, என்னுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட மாட்டுது. அப்போ வந்த தெய்வம் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும், என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். நான் யாருக்கு என்னுடைய பக்தர்களுக்கு அருளாசை கொடுக்கணும், அந்த அருளாசைக்கு இணங்கி இந்த தெய்வம் பக்தர்களுடைய குறையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னக்கூடிய மனசஞ்சலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, மனவேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய தெய்வம் நீங்கள் சொல்படி பேச்சை கேட்கறதுக்கு உண்டான வழிமுறையை தான் இப்போ நான் இந்த பூவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெய்வத்தை கலச முறையில் கட்டி நீங்கள் நிறுத்திட்டீங்க. சரிங்களா? ஒரு கலசத்தால் உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் அடைச்சிட்டீங்க. உங்கள் தெய்வத்தை எதிராளிகிட்ட இருந்து இன்னார் பேரை சொல்லி இவங்கிட்ட என்னுடைய தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை அவங்ககிட்ட இருந்து என்னுடைய தெய்வம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு ஒரு கலசத்தை நிப்பாட்டுறீங்க. அப்போ ஒரு தலைவாழையில விரிக்கிறீங்க, உங்களுடைய தெய்வத்துடைய பேரைய மனசில் உச்சரிச்சிக்கிறீங்க. அந்த சொம்புக்கு நல்ல முறையில் நூலை கட்டுறீங்க. வேப்பிலை, மாங்கொத்து, மஞ்சள், குங்குமம் இதுக்கெல்லாம் கலசத்துக்கு வச்சிடுறீங்க. உங்கள் தலையை 3 முறை சுற்றிடுறீங்க. உங்கள் சாமி பேரை சொல்லி நீ இதுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் கனியை போட்டுடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, பன்னீர் ஊற்றுறீங்க, 1 ரூபா காயின்ஸ் போடுறீங்க, வாசனை திரவியங்கள் போடுறீங்க, மேலே தேங்காயை வச்சு நிறுத்திடுறீங்க. நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா 11 நாள், இந்த 11 நாளைக்கும் அந்த தெய்வம் நீங்கள் சொல்கிறபடி பேச்சை கேட்கணுன்றதுனால இந்த கலசம் நிறுத்தது. அதாவது தன்னுடைய தெய்வம் தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும், தன்னுடைய மந்திரத்துக்கு கட்டுப்படணும் அப்படின்றதுனால இப்போ புத்தி மாற்றங்கள் பண்ண போகணும். வேதனை பண்ணி வச்சுருந்த தெய்வத்தை தன்வசப்படுத்த போகிறோம். தன்வசப்படுத்தி தன்னுடைய எண்ணத்துக்கு தகுந்த போல் இந்த தெய்வத்தை நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஏன்னா எதிராளிகிட்ட பல வருஷமாக கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்த தெய்வம் எதிராளி பேச்சை தான் கேட்கும், எதிராளி புத்தி தான் வரும். அப்போ தெய்வம் நம்மளுடைய தெய்வம் நம்ம கிட்ட வந்தாலும் நம்மளே அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதுக்கு உருவாயிடும். அந்த மாதிரியான தன்மையில் இருந்து நம்மளுடைய தெய்வத்தை நம்ம விடிச்சு எதிராளி சிந்தனை போய் தன்னுடைய சிந்தனை தான் பிள்ளை, தான் குடும்பம், இவ்வளோ நாளாக நம்ம இங்கே தான் இருந்தோம், இனி இந்த குடும்பத்துக்கு தான் எல்லாம் நல்லதும் செய்யணும் அப்படின்னக்கூடிய ஒரு வகையில் தான் தெய்வத்தினுடைய சிந்தனையை நம்ம மாற்ற போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலர் துணியை நீங்கள் போட்டுடணும். பச்சை கலர் ஜாக்கெட் பிட்டை தான் நீங்கள் அந்த கலசத்துக்கு மேலே போடணும். அதுக்கு மேலே ஒரு பூ மாலை போடணும். பூ மாலையை போட்டு கலசெல்லாம் நிறுத்துறீங்களே, கலசம் நான் சொன்ன மெத்தடில் கலசெல்லாம் நிறுத்துறீங்களே, நிறுத்திட்டு ஒரு அகல் விளக்கு, அதுக்கு உண்டான தின்பண்டங்கள், அதுக்கு உண்டான நெய்வேத்தியங்கள், அதுக்கு உண்டான பலகாரங்கள் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதை பாருங்கள், கையில் வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த பூவை கொண்டு தான் நீங்கள் அதுக்கு மேலே வைக்கணும். அந்த கலசத்துக்கு மேலே நான் கொடுத்துருங்க தெரியுங்களா பூவு, இதை மதிமயக்குன்னு சொல்லலாம், ஊமத்த பூன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பூவை நீங்கள் அந்த கலசத்து மேலே கட்ட. இந்த பூ தான் உங்களுக்கு மந்திரமே, இந்த பூ தான். மந்திரம் தெரியாதவங்களுக்கு இதுதான் மந்திரம். மந்திரம் தெரியாதவங்களுக்கு இந்த பூ தான் மந்திரம். மந்திரம் வேணுன்றவங்க ஃபோனில் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் மூலிமா சொல்கிறேன். ஏன்னா தேவையில்லாத உங்களுடைய பார்வைக்கு போய்ட்டு அது தொல்லையாக போயிடும். நான் ஃபோன் மூலிமா உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த ஊமத்தை பூ பிரித்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கலசத்துக்கு மேலே வைக்கணும். எதிராளி சிந்தனை போய் என்னுடைய சிந்தனை வரணும், என்னுடைய சொல்லுக்கு தான் இனி கட்டுப்படணும். நான் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நீ என்ன பண்ணணும்,
எனக்கு நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்யணும் தாயே அப்படின்னு சொல்லி இந்த பூவை கலசத்து மேலே வைங்க. நாள் ஒன்றுக்கு ஒன்று வைங்க. ஒன்று தான் வைக்கலாம்னா உங்களால் எத்தனை பூ முடியுமோ அத்தனை பூ வைங்க. 11 நாளைக்கு நீங்கள் இந்த பூவை அந்த கலசத்து மேலே வைங்க. சரிங்களா? கட்டாயமாக பச்சை கலர் ஜாக்கெட்டு போட்டு தான் நீங்கள் அந்த கலசத்து மேலே போடணும். பச்சை கலர் ஜாக்கெட்டு போட்டு தான் போடணும். நல்ல எண்ணெயில் தீபம் போடுங்க. பச்சை கலர் திரியில தான் போடணும். முடிஞ்சால் கலசத்துக்கு பச்சை கலர் நூல் சுற்றுங்க. வேறு வெள்ளை கலர் சுற்ற வேணாம். பச்சை கலர் நூல் நீங்கள் சுற்றுங்க. பச்சை கலரு வஸ்திரம் சாத்துங்க. சரிங்களா? அப்போ இந்த பூவை நீங்கள் வந்து வைங்க. கட்டாயமாக இந்த பூ தான் நீங்கள் வந்து வைக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வச்சுட்டு 11 நாளைக்கும் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்து பேரை சொல்லி இந்த ஊமத்த பூவை ஒன்று ஒன்றா போடலாம். இந்த ஊமத்த பூவை ஒன்று ஒன்றா சொல்லி நீங்கள் போடலாம். எதிராளி சிந்தனை போய் என்னுடைய சிந்தனை வரணும். எதிராளி சொல்லுக்கு கட்டுப்பட்டது நீ என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும். நீ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் செய்யணும். என்னுடைய மந்திரத்துக்கு தான் நீ கட்டுப்படணும். என்னுடைய வாக்குக்கு தான் நீ கட்டுப்படணும். என்னுடைய சொல்லுக்கு தான் நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட சங்கல்பம் வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் இதெல்லாமே படையல் பூஜை முறை இதெல்லாமே சொல்லிட்டேன். திரும்ப சொல்லின்னு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயமா விளக்கமா மூளை தான் வேலை செய்யணும். அறிவு வேலை செய்யணும். அறிவு வேலை செஞ்சால் தான் நீங்கள் மாந்திரிகம் பண்ண முடியும். உங்கள் தெய்வத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்க முடியும். அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். சரிங்களா? மூளை இல்லாதவன் மாந்திரிகம் பண்ண முடியாது. சாமி கும்பிட முடியாது. சாமி கும்பிட்றவனுக்கு அறிவு அதிகம், மூளை அதிகம், ஞானம் அதிகம். அதனால தான் ஒரு தெய்வம் உங்ககிட்ட வருது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உட்காந்து ஐடியா பண்ணணும். நம்ம தெய்வம் அங்கே போயிடுது, எதிராளிகிட்ட போயிடுது. அந்த தெய்வத்தை மறுபடியும் நம்ம எப்படி மீட்டு எடுக்கணும்? மீட்டு எடுத்ததும் இல்லாத அது புத்தி மாறி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 10 வருஷம் ஒருத்தன் வீட்டை வளர்ந்துக்கின்னு இருந்தானா அவனை நம்மளை தாய் தப்புன்னு சொல்லுவானே தவிர ஆனால் பாசம் பூரா எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து அதனுடைய புத்தியை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுறது? அப்போ அதுக்கு பாடங்கள் வந்து நல்லா நம்ம புகட்டணும். உன்னுடைய கஷ்டத்தை நீ சொல்லணும். உன்னுடைய வறுமையை நீ சொல்லணும். ஒரு அன்பால் கட்டுப்படுத்தி அதனுடைய விஷயத்தை தன்மையை மாற்றி தான் நீ கொண்டாடணும். அதே தான் நம்ம பிள்ளை எப்படி ஒரு அடுத்தவங்கிட்ட போய் ஒரு 10 வருஷமாக வளர்ந்து அவனுடைய புத்தியில் இருக்குதோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து நம்ம எப்படி உபசரணை கொடுத்து கவனிப்போமோ அதனுடைய சிந்தனையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் நம்மளுடைய தெய்வத்தை எதிராளிகிட்ட இருந்து நம்ம கட்டுவச்சு ஈர்த்தாந்து நம்ம கட்ட நிறுத்துகிறோம். மறுபடியும் தன்னுடைய மந்திரத்துக்கும் தன்னுடைய சொல்லுக்கும் கட்டுப்படுத்தி தான் இந்த தெய்வத்தை மறுபடியும் நீங்கள் வந்து வேலையை வாங்கணும். மறுபடியும் நல்ல முறையில் நீங்கள் குறி சொல்லணும். இதுதான் அறிவு வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும்னு சொல்லுது. மூளையும் அறிவும் இல்லாத நீங்கள் அங்கங்கே கோயிலுக்குள்ளே 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு வாங்கி சுற்றிக்கின்னு உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வீணாக்கின்னு பணம் காசையும் அழிச்சிக்கின்னு இப்படி தான் சுற்றி கிடக்கணும். நெடுக்க கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து அறிவுக்கு வேலை கொடுத்து உக்காந்து யோசனை பண்ணி நீங்கள் நான் சொல்ல மாதிரி மெத்தடில் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் உங்கள் கைப்பிடியில் உங்களை சுற்றி பலாப்பழத்தில் ஈமிக்கிற மாதிரி உங்களை சுற்றி ஒரு 100கணக்கான பேர் ஒரு 1000கணக்கான பேர் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? எங்கேயும் என் தெய்வம் ஓடிடுது, என் சாமி ஓடிடுதுன்னு எங்கேயும் நீங்கள் ஓடவே வேணாம். வந்த சாமியும் ஆலயத்தில் நிற்கலன்னு எங்கேயும் ஓட வேணாம். நான் சொன்ன இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. வந்த தெய்வம் உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும், உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படும். மறுபடியும் அவன் என்ன மந்திர தந்திரங்கள் போட்டு அழைச்சாலும் அந்த தெய்வம் இங்கேருந்து உன்னை விட்டு அங்கே போகாது. அவனை திருப்படிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும். இதான் அந்த தன்மை. அவனை திருப்படிக்கக்கூடிய ஒரு சூழலும் தன்மையும் உங்களுக்கு வந்து உண்டாயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் நீங்கள் உருவாக்கி நீங்கள் வைக்கணும். சரிங்களா? மந்திரத்துக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலே வந்து நான் எழுத்து வடிவில் போடுறேன். அந்த எழுத்து வடிவில் பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் நல்ல முறையில் சொல்லியே அந்த பூக்களை நீங்கள் போடுங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் நீங்கள் மாந்திரிகமோ இல்லை வந்து சாமியோ நீங்கள் கும்பிடும்போது உங்கள்கிட்ட எதிராளி வர அஞ்சுவான். உக்காந்த இடத்துலேருந்து அடிச்சு விடலாம் நீங்கள். சரிங்களா? அதனால் வருத்தம் வேணாம். நீ உங்களுக்கு இனி நான் சொல்லக்கூடிய அந்த வீடியோ பதிவுலேருந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய தெய்வத்தை தன் வசப்படுத்திக்கங்க. தன் வசப்படுத்துறது மட்டும் இல்லாத அந்த தெய்வத்தால் அந்த தெய்வத்தை அழைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ மறுபடியும் அதே தெய்வமே நீ இழந்த பொருளாதாரத்தை மறுபடியும் உனக்கு கொடுத்துடும். உன்னுடைய எதிரியை பூராவே அது விலக்கி விட்டுடும். அனைத்து வேலையுமே உன்னுடைய தெய்வத்தை வச்சு நீ அனைத்து காரியமும் நீ வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான்
இந்த பூவில் இருந்த ரகசியம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த பூ தான் உன்னுடைய தெய்வத்துடைய சிந்தனையை மாற்றும். எதிராளி சிந்தனை போய் உன்னுடைய சிந்தனை வரும். நம்ம பிள்ளைக்கு நீ நம்ம நல்லது செய்யணும், நம்ம பிள்ளைக்கு நம்ம நீ அருள்வாக்கு கொடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு காசு பணம் பேர் சம்பாரித்து கொடுக்கணுன்னக்கூடிய ஒரு சிந்தனைக்கு உன்னுடைய தெய்வம் கட்டாயமாக வந்து உங்ககிட்ட நின்று உனக்கு தேவையான அனைத்து வேலையும் அது உனக்கு செஞ்சு கொடுக்கும். செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாத முக்காலமும் குறி சொல்லி உனக்கு அனைத்து வழியும் காட்டும். அனைத்து சொல்வாக்கும் செல்வாக்கும் உன்னுடைய தெய்வம் உனக்கு காத்து ஜெயிச்சு கொடுக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த தகவல் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு பதிவை நான் உங்களுக்கு போடுறேன்.